சார். வணக்கம் சார். இங்கே பாருங்கள் சார், எல்லாமே இது பண்ணிட்டேன் சார். V0 இதெல்லாம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன் சார். இந்த பாருங்கள், இதெல்லாம் இங்கே பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அந்த கோடு, டேக்ஸ் கோடு எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா DLMS அட்டாச் போகிறேன் சார். கரெக்டாக பாருங்கள் சார், DLMS அட்டாச்மெண்ட் போகிறேன். அதுக்கப்புறம் ஆல் வெர்ஷன் கொடுக்குறேன் சார். ஆல் வெர்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிரியேட் இருக்குல்ல சார், இங்கே கிரியேட்டும் கொடுக்குறேன் சார். அதுக்கப்புறம் மிஸ்க் பேமெண்ட்டு இந்த இருக்குல்ல, மிஸ்க் பேமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் கொடுக்க சொல்கிறீங்க. டிக்கு கொடுக்குறேன், க்ரீன் கலர் டிக் கொடுத்துட்டேன் சார். அதுக்கப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி கொடுக்க சொன்னீங்க, என்ட்ரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இம்ப்ரெஸ்ன்னு டைப் சொல்லியிருக்கீங்க சார். இம்ப்ரெஸ் ஏற்கனவே இருக்குது. பாருங்கள் சார், இம்ப்ரெஷன் கொடுத்தாச்சு. இம்ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த க்ரீன் ஓப்பன் ஒரிஜினல் சொல்லியிருக்கீங்க, இங்கேயும் பண்ணுறேன் சார். அதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே டெஸ்க்டாப்பில் டவுன் இம்ப்ரெஸ் வச்சுருக்கேன் சார். 23/2 க்ரியேட் பண்ணதை அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுறேன் சார். இங்கே இந்த இடத்துல இது எதனா ரிமெம்பர் பை கொடுக்கணுமான்னு எனக்கு தெரில. டிக்கி கொடுத்துறேன். அலோ கொடுக்குறேன் சார். அலோ கொடுத்துட்டோன்னே இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல கிளிக் ஒரிஜினல் கொடுக்கணுமா, இந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ண சொல்கிறாங்க. இங்கே கிளிக் கொடுத்துட்டு இந்த செக் ஒரிஜினல் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோன்னே டிக்கி எதுவும் வரல சார். இங்கே எதனா டிக்கி எதனா இருக்குமா? இல்லை. இப்போ இங்கே இப்போ சேவ் கொடுக்குறேன் சார். தெரியுதுங்களா? சேவ், இங்கே சேவ் கொடுக்குறேன் சார். சேவ் கொடுத்துட்டோன்னே என்ட்ரு கொடுக்குவா, இந்த பொசிஷன் நிற்கிது சார். இங்கே தான் சார் எனக்கு புரிய மாட்டேங்குது. தேங்க்யூ சார். இந்த இடத்துல எங்கே மிஸ்டேக் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.